சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் உடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி. வி. சண்முகம் சந்தித்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் உடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் மற்றும் சி. வி. சண்முகம் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகின்றது. இதைத் தொடர்ந்து சபாநாயகருடன் சி. விஜயபாஸ்கர் சந்தித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டமன்றத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் உடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் சந்தித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. சபாநாயகருடன் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க? ஏதேனும் அவர் சந்திப்பு தொடர்பான காரணம் சொல்லியிருக்காரா? வணக்கம். அதிமுக இடையில கடந்த 20 நாட்களாக பிளவு என்பது நீடித்து வருவது. குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் சிலர் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதாக ஆதரவு தெரிவித்து ஒரு சிலர் வாக்களித்திருந்தார்கள், ஒரு சிலர் எதிர்த்து வாக்களித்திருந்தார்கள். இப்படியாக எஸ். பி. வேலுமணி தலைமையில ஒரு அணியினர் என்ற பார்வையிலோ, அதே போன்று எடப்பாடி தலைமையிலான ஒரு அணியினர் என்ற பார்வையிலே இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் இரு தரப்பிலிருந்தும் சட்டப்பேரவை தலைவர்களாக தங்கள் தரப்பு ஆதரவாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை வைத்து சபாநாயகரை சந்தித்து முன்பாக மனு என்பதை கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வருகிறார்கள். இன்னும் சிலர் மீண்டும் எடப்பாடி பக்கம் சென்று எடப்பாடியோடு தங்களை இணைத்துக் கொண்டு வருகிறார்கள். இப்படியான சூழ்நிலையில எஸ். பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கூட்டாக சென்று இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில எடப்பாடி எஸ். பி. வேலுமணி தலைமையிலான அந்த அணியினருக்கு கொரோனாவாக நியமிக்க வேண்டும் என்பதாக நியமித்த விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது சபாநாயகரை சந்திக்க வருகை தந்திருக்கிறார். இப்படியான அவசிய சூழ்நிலை சபாநாயகரை சந்திப்பதற்கான விஜயபாஸ்கர் வருகை தந்தது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணமாக கூறப்படுவது, ஏற்கனவே பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பக்கம் சென்று விட்டார்கள். ஒன்றாக இணைந்து பணியாற்றுவதாக ஏற்கனவே அதிமுகவில் ஐடிவி சார்பில் ஒரு ட்விட்டர் என்பது போடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் நீமாரோஸ் அவர்களும் இணைத்து நகர்ந்துவிடும் எல்லாம் ஓகே ஆயிட்டு என்பது போன்று ஒரு கருத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில 10 நேரத்திற்கு முன்பாகத்தான் எஸ். பி. வேலுமணி, காமராஜர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பும் தற்போது அந்த ஒரு புறத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தரப்பு கொரோனாவாக தன்னை நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய விஜயபாஸ்கர் அவர்கள் தற்போது சபாநாயகரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பில் அவர்கள் தாங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கொடுத்த அந்த மனுக்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட இருப்பதாக திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த ஆலோசனை இதுவால் தற்போது நடைபெற்றிருக்கிறது. அனைவரும் ஒன்றிணைந்து விட்டால் அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த மனுக்கள் என்பது திரும்ப பெறுவது என்பது நடைமுறையாக இருக்கும். அந்த வகையில முதற்கட்டமாக வேலுமணி தலைமையின் கீழ் இருந்த அந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் சபாநாயகர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் 2 மனுக்கள் கொடுத்திருந்தார்கள். ஒன்று, எஸ். பி. வேலுமணி அந்த சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும். 2வது மனு விஜயபாஸ்கரை கொரோனாவாக நியமித்தது. விஜயபாஸ்கர் கொடுத்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியினர் எங்கள் பக்கம் தான் பெரும்பான்மை இருக்கிறது, எனவே எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், எங்கள் முடிவுக்கு எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள், அவர்களை கட்சித்தாவல் சட்டத்தின் கீழாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது விஜயபாஸ்கர் அவர்கள் தங்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனுவை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்காகவே அவர் தலைமைச் செயலகம் வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.